சனியை பார்த்தா பயப்படுறோம். ஆக்சுவலா சனி இருக்கிறதுனால தான் நமக்கு லைஃபே இருக்கு. நமக்கு லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுட்காரகனே இந்த சனி பகவான் தான். இப்போ சூரியன் வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு வைங்களேன், அவர் கேரக்டரா ஆளுமை பவர் இருக்கும், நேர்மையானவரா இருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவர் தான் எல்லாத்தையும் எந்த வயசுன்றதையும் மீறி அவருடைய ஆளுமை செலுத்தக்கூடிய டாமினேட்டரா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் இந்த ராஜா இந்த ராஜா இந்த ராஜான்னு கொடுப்பாரு. கொடுத்த பின்னாடி இந்த மமதர் நமக்கு வந்த உடனே நம்மளை எங்கெல்லாம் தூக்கிட்டு போனாரோ அந்த இடத்துல நம்ம என்ன தவறுகள் எல்லாம் செஞ்சோமோ அதை அப்படியே இழுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொண்டு வந்து நிறுத்திடுவார். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வானா சகோதரர், சனினா மூத்த சகோதரர், சுக்கிரன்னா கலத்தரம், புதன்னா இளைய சகோதரர், சந்திரன் அப்படின்னா அம்மா, ராகு கேதுன்னா ராகுனா அப்பா வழி உறவு தாத்தா பாட்டி, கேதுன்னா அம்மா வழி தாத்தா பாட்டி. 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்ததுன்னா காதல் திருமணம். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இப்போ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கா? எஸ் சார். இப்போ ஏன்னா நீங்க இப்போ வந்து குருவை பத்தி சூரியனை பத்தி சொல்றீங்க, இதை பத்தி சொல்றீங்க இல்லைங்களா? அந்த ஒரு பொதுவா அந்த கிரகத்துக்கான தன்மை என்னன்னு சொல்லிடலாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் அப்படின்னாலே அரசியல் தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதாவது அவங்க எந்த ஒரு நிலையில வேணா சூரியனோட சம்பந்தப்பட்ட குணாம்சங்கள்னா இதுதான். இப்ப சூரியன் வந்து எந்த பாவத்துல வேணா இருக்கட்டும், லக்னத்துல இருக்கட்டும், இல்ல 12ஆம் பாவத்துல இருக்கட்டும், 7ஆம் பாவத்துல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், ஆனா அந்த சூரியன் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்துக்குரிய செயல்பாடுகள்ல அவர் ரொம்ப பங்க்சுவலா இருப்பார். ரொம்ப நேர்மையா இருப்பார். அப்புறம் சத்தியம் ஒண்ணு, அதாவது சத்தியம்னா நான் சத்தியம் செய்வாங்கன்னு சொல்லல, அதன் வழியில அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆனா கூட இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த நேர்மையா இருக்கிறது, அரசியல் தொடர்பு கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும் சார். அதே மாதிரி ஒரு ஆளுமை இப்படி புரிஞ்சுக்கலாம். அப்ப அரசியல்ல ஒருத்தங்க சிறப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூரியன் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து வகையில அவங்களுக்கு அந்த பதவியை அந்தஸ்தை தரக்கூடிய பாவங்களோட சேர்ந்து, அதாவது 4-10 தான், அது 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த பதவி அதெல்லாமே தரும். அந்த சூரியன் அப்படிங்கிறவரு இவங்களுக்கு பலமா இருக்கணும், ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அந்த பதவி அந்தஸ்துன்றத தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அரசியல் தொடர்பு இல்லாம இருக்கவே ஒரு கேரக்டரா எப்படி இருக்கும்? இப்போ சூரியன் வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு வைங்களேன், அவர் கேரக்டரா அந்த ஆள் வந்து இப்போ நீங்க சொல்றத பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஆளுமை பவர் இருக்கும் சார். ஆளுமை பவர் இருக்கும், நேர்மையானவரா இருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவர் தான் எல்லாத்தையும் எந்த வயசுன்றதையும் மீறி அவருடைய ஆளுமை செலுத்தக்கூடிய டாமினேட்டரா இருப்பாங்க. பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாங்க சார். சந்திரனுக்கு காப்பாத்துவாங்க. இப்படி சொன்னீங்கன்னா சந்திரன் வந்து மெயின் திங் சார், மனோகாரகன். இப்போ நம்ம கோவிலில் போய் நம்ம ராசி நட்சத்திரத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனநிலை சரியாகும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். மனதை ஆளக்கூடியவர், தாய்மை குணம் நிறைந்தவர், அழகானவர், கற்பனை சக்தி மிகுந்தவர், இதெல்லாம் சந்திரனுக்கு வந்துடும். செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்னா வீரம், தைரியம், பராக்கிரமம், உடல் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு சொல்லி விரும்புகிறவங்க, ரத்த வீரியம், ரத்த சம்பந்தப்பட்டது. அப்புறம் எலும்பு வந்து சூரியனுக்கு வரும் சார். எலும்பு மஞ்சையில இருக்கிறது வந்து செவ்வாய்க்கு. இந்த மாதிரி சில டிஃபரன்சஸ் இருக்கும். அடுத்து புதனுக்குரியவர். புதன் வந்து வித்தை காரகன் சார். வித்தை நிறைய கல்விமான்களாக இருப்பாங்க, இரட்டைத்தன்மை இருக்கும், சமாதான பிரியரா இருப்பாங்க, மாயாவினா எப்படின்னா ராகு கேதுக்கும் அந்த மாயாவி இல்ல, பெருமாளை வந்து டிப்ளமேட்டா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இருப்பாங்க, கொஞ்சம் இப்போ ஒரு வேகமா இருக்காங்க, ஒரு ராணுவத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு செவ்வாய் கொஞ்சம் அம்பாசிடர்ஸ் ஆன பதவிகள் எல்லாம் வருது இல்ல சார், ஒன்ன இருந்து இன்னொன்னோட இணைக்கக்கூடிய தொழில்கள் செய்யறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புதன் நல்ல அமைப்புல இருக்கும் சார். சிரிப்பா இருப்பாங்க, நகைச்சுவையா பேசுவாங்க, கோவத்தை கூட சிரிச்சுக்கிட்டே வெளிப்படுத்துறவங்க எல்லாம் இந்த மாதிரி தன்மை. அடுத்த குரு வந்து சார் ஆலோசகர், குரு தனகாரகன், குழந்தை, அந்தஸ்து, பேராசிரியர், பேங்க், இந்த மாதிரி பெரும். ஒரு நபர் வந்து
அவர்கிட்ட எந்த கிரகத்தினுடைய தன்மை ஓங்கி இருக்கோ அந்த கிரகம் கண்டிப்பா வெளிப்படும். கண்டிப்பா வெளிப்படும். ஓகே, இப்போ குரு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா. ஒரு நல்ல இப்ப வேத வித்யைகள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி சில ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, அந்த தான தர்மங்கள் செய்யறது, இது எல்லாமே இவங்களுக்கு ஓங்கி இருக்கும் சார். அதே மாதிரி பெரியோர்களுடைய தொடர்பு, இவங்களுடைய அந்தஸ்து படிப்பு எல்லாத்தையும் தாண்டி இந்த குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்தோம்னா நல்ல சமுதாயத்துல அந்தஸ்தா இருக்கிறவங்களுடைய தொடர்பு எல்லாமே வரும். ஆன்மீக பெரியோர்களினுடைய தொடர்பு வரும். அந்த மாதிரி குருவோட தன்மை. சுக்கிரனோட தன்மை, சுக்கிரனோட தன்மைன்னு பாத்தீங்கன்னா காதல், புதனுக்கும் காதல் வரும். இது வந்து இந்த காதல் வந்து இப்போ காமம் கலந்த காதல்னு சொல்றோம், அந்த மாதிரி காதல். கலத்திரம், அதாவது ஆணுனா பெண்ணுக்கு மனைவி, மனைவினா பெண்ணுனா கணவன், அந்த மாதிரி தனக்கு வரக்கூடிய கணவனுக்கு வந்து சுக்கிரனை சொல்லுவாங்க. கலைத்துறையில இன்னைக்கு சினிமா துறையில இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுக்கிரன் ஆதிக்கம் இருந்தாதான் அந்த எந்த கலையா வேணா இருக்கட்டும். அதாவது புதன்ற வித்தைக்காரனுக்கும் சுக்கிரன்ற கலைக்குமே வித்தியாசம் இருக்கு. வித்தை இது வந்து கலை. இவங்களுக்கு அந்த கலை சுக்கிரன் நல்ல பலமா இருந்தா அவங்க அந்த கலைத்துறையில ஈடுபடுறதுக்காக எந்த அளவுக்கு வேணா அவங்கள அந்த அழகுபடுத்திக்கிறது, அந்த மாதிரியான ஆடை, அப்புறம் பெரிய பெரிய கட்டிடங்கள், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், இது எல்லாமே சுக்கிரன். அப்புறம் தினம் வரக்கூடிய வரவு கணக்கு இருக்கு இல்லைங்களா, இப்ப ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்காங்கன்னா அதுல தினம் வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே சுக்கிரனுக்கு வரும். பெரும் தொகைகள் எல்லாம் வந்து குருவுக்கு வரும். ஓகே, அடுத்து சனியினுடைய ஆதிக்கம் இருந்தா? சனி தான் சார் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான கிரகம். எல்லாருமே சனியை பார்த்தா பயப்படுறோம். ஆக்சுவலா சனி இருக்கிறதுனாலதான் நமக்கு லைஃபே இருக்கு. நமக்கு லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுட்காரகனே இந்த சனி பகவான் தான். அவர் வலுவா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆயுள் பூர்ணமா நல்லா இருக்க முடியும். 8ல சனி இருக்கிறவங்களுக்கு பூர்ண ஆயுள்னு சொல்லுவாங்க. இவர் தான் கர்மகாரகன்னு சொல்லுவாங்க. நம்ம கர்மன்றது வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப தினசரி நம்ம ஏதோ ஒரு செயல் செய்யணும், அதுல இருந்து ஒரு வருமானம் ஈட்டணும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். அப்ப நம்ம செய்யக்கூடிய கர்மா, நம்ம செய்யக்கூடிய தொழில்காரகன்னு இவர் தான் சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் சனியில வந்து நீதிமான். சனி ஒரு நீதிமான். எப்படி நீதிமான்னா, இந்த வாழ்க்கையில மனித எப்படி வந்து ஒரு அரசு நல்லா செயல்படுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜுடிஷியரி வேணும்ல, டாப் மோஸ்டா ஒரு ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜட்ஜ். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு நீதிமான் இருக்காருன்னா அவர் நம்ம ஜாதக கட்டத்துல இருக்கிற சனி பகவான் தான். ராகு கேதுவுடைய தன்மைகள் எப்படி? ராகு கேதுன்றது சர்வகிரகம் சார். அவங்களுக்கு வந்து சுயமான ஒரு வீடு கிடையாது. எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய பலனை உட்கிரகிச்சு ராகு கேதுவினுடைய தன்மையில பலனை தருவாங்க. இப்ப செவ்வாயோட வீட்டுல இருக்காருன்னா வீரம், தீரம், பராக்கிரமம் எல்லாம் செய்வாரு. ஆனா செவ்வாய் செய்யற மாதிரி செய்ய மாட்டாரு, இவருக்கே உரிய. அது எப்படின்னா ராகு வந்து தூண்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்ப நீங்க வந்து நிறைய தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறீங்க. நல்ல அதிகாரம் மிக்க பதவியில, செவ்வான்றது ஒரு அதிகாரம். அப்ப அதிகாரம் மிக்க பதவியில இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் இந்த ராஜான்னு கொடுப்பாரு. கொடுத்த பின்னாடி நம்ம நல்லா அந்த போதை, அந்த ஒரு இதுல இருப்போம் இல்லையா, அந்த மமதை நமக்கு வந்த உடனே நம்மளை எங்கெல்லாம் தூக்கிட்டு போனாரோ அந்த இடத்துல நம்ம என்ன தவறுகள் எல்லாம் செஞ்சோமோ அதை அப்படியே இழுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. அப்ப இந்த ராகு கேது வந்து அது இருக்கிற இடத்தை, இது வந்து ராகு இப்படி செய்வாரு. கேது எப்படி செய்வாரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அதிகாரம் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த அதிகாரத்துக்காக உங்களை கடுமையா போராட வைப்பார். உங்களை வந்து எப்படியெல்லாம் செய்தால் நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும், கடுமையான உழைப்பு போடணும், ராத்திரி பகல் பாராமல் உழைக்கணும், அந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய போடணும். அந்த முயற்சிகளுக்கு நிறைய தடை கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அதுக்கு தடை பண்ணுவார். அந்த தடையை தாண்டி நம்ம போகணும்னு சொல்லி அந்த மாதிரி பயங்கரமான உழைப்பை கொடுத்து கஷ்டப்படுத்திட்டு கடைசியில் கொடுக்குறவர். அப்போ இப்போ ஒவ்வொரு இந்த 9 கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்ப முதல்ல 12 ராசி சொல்லிட்டீங்க, லக்கணம் 12 லக்கணம் சொல்லிட்டீங்க, 27 நட்சத்திரம் அதையும் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கிரகத்தினுடைய தன்மை 9 கிரகத்துக்கும் சொல்லிட்டீங்க. இப்ப இது எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லுவீங்க. கிரகங்களை வச்சு பலன் சொல்லியாச்சு. இந்த கிரகங்களுடைய பலன் எந்த அமைப்புல கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்ப சூரியனா நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னா அது எந்த பாவத்துல இருக்குதோ அந்த பாவத்தின் வழியா நமக்கு தரும்.
ஓ. இப்போ வந்து 4ஆம் பாவத்துல சூரியன் இருக்காருன்னா 4ஆம் பாவம் அப்படின்றது தாயார் ஸ்தானம். ஓ. அப்ப அவங்க தாயார் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே. அப்பனா இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவங்க தாயார் அதிகாரம் மிக்கவரா, இப்ப தந்தை அதிகாரம் மிக்கவரா இருந்தா அவருக்கு 9ஆம் பாவத்துல சூரியன் இருப்பார். ஓ. இல்லைன்னா 9ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்திருப்பாரு, அந்த மாதிரி இருக்குது. ஓ. இப்ப 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல சூரியன் தொடர்பு இருக்குன்னா இவங்க வந்து கலத்திரத்தினுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டவரா தான் இருக்கணும். ஓ. ஏன்னா கலத்திரம் வந்து அதிகாரம் மிக்கவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு கிரகம் அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்து, இப்ப லக்னத்துல இருந்தா நேரடியா அவருக்கே அதிகாரம் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 4ல இருந்தா தந்தை தாய் வழியாக ஒரு அதிகாரம், 9ல இருந்தா தந்தை ஒரு அதிகாரம் மிக்கவரா. அப்போ நீங்க இதை அடிப்படையா வச்சுதான் நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? அப்போ இதே போலதான் இப்ப இந்த ஜாதகரனுடைய சகோதரர் இந்த பொறுப்புல இருப்பாரு. சகோதரர்ன்றது 3ஆம் பாவம், மூத்த சகோதரர்ன்றது 11ஆம் பாவம். அப்போ நீங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கிற பொழுது அந்த இடத்தையும் அந்த பாவத்தையும், அந்த பாவம்ங்கிறது இடம் இல்லைங்களா? அந்த அதாவது அந்த பாவம் இடம் அப்படின்றதுல எந்த கிரகங்கள் இருக்கோ அதை வச்சு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு உறவு முறைகள் இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உறவு முறைகள் இருக்கு. அது ரெண்டையுமே இணைக்கணும். இணைச்சுதான் நீங்க இந்த கணக்கை சொல்றீங்க. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வானா சகோதரர், சனினா மூத்த சகோதரர், சுக்கிரன்னா கலத்தரம், புதன்னா இளைய சகோதரர், சந்திரன் அப்படின்னா அம்மா, ராகு கேதுன்னா ராகுனா அப்பா வழி உறவு தாத்தா பாட்டி, கேதுன்னா அம்மா வழி தாத்தா பாட்டி. இப்ப இந்த கிரகங்கள் அந்த பாவத்துல இப்ப 7ல சூரியன் சொன்னேன் இல்லைங்களா? 7ங்கிறது கலத்திர ஸ்தானம், மனைவி. இப்ப சூரியன் அங்க இருக்கிறாருன்னா அப்பா வழியில உங்களுக்கு கலத்திரம் அமையும். ஓ, அந்த மாதிரி அப்படிதான் சொல்றீங்க. இப்ப நீங்க அப்பா வழியில போய் ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை முடிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, அதனுடைய தன்மை என்ன. இல்லைன்னா அப்பாவோட தலையிடுதல்னால இவங்களுக்கு டிலைடு மேரேஜ். ஓ. இப்ப வந்து 7ஆம் அதிபதி இப்ப காதல் திருமணம் ஒருத்தர் பண்றாருன்னு வைங்களேன், எப்படி நீங்க இந்த பார்த்த உடனே இவர் இந்த காதல் திருமணம் பண்றாருங்கிறத எப்படி சொல்லுவீங்க? காதலுங்கிறது 5ஆம் பாவம் சார், 3ன்றது சுயமுயற்சி சார், 7ன்றது திருமணம், பெண்களுக்கு 8ன்றது மாங்கல்ய ஸ்தானம், 4ன்றது வீடு, 11ன்றது அவங்களோட ஆசை பூர்த்தி. இப்ப 3ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல நீங்க ஒரு திருமணத்தை கணிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்களையும் பாப்பீங்க. ஆமா சார். இப்ப அயன சயன போகஸ்தானம்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே 12ஆம் இடம். இப்ப இவங்களுக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா, குடும்பம் அமையறது 2ஆம் இடம் அது இருக்கு. அந்த குடும்பத்துக்காக இவங்க என்ன எனக்கு நீங்க ஒரு ஜாதகர் பார்த்த உடனே இவர் காதல் திருமணம் தான் பண்ண போறாரு, இன்னொரு சாதி மதம்லாம் தாண்டி தான் பண்ண போறாரு அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எப்படி சொல்லுவீங்க? இப்ப திருமணம் 7 சார், ஆசை காதல் 5 சார். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிடுவாங்க, சேர்ந்து இருப்பாங்க, பார்வையில் இருப்பாங்க, இல்லைன்னா நட்சத்திர சாரம் வாங்கி இருப்பாங்க. அந்த தொடர்புகள் நிறைய. பார்வைனா இப்போ இந்த கிரகத்தை அந்த கிரகம் இந்த கட்டத்தை அந்த கட்டம் பாக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்ததுன்னா காதல் திருமணம். இதுல 11ஆம் அதிபதியும் சேர்ந்து தொடர்புல இருந்ததுன்னா ஆசைப்பட்டது நிறைவேறிடும். இப்ப 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6லயோ 8ஆம் அதிபதியோடயோ தொடர்புல இருந்தாங்கன்னா காதல் செஞ்சு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சந்திப்பாங்க. இப்ப 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்புல இருக்குன்னா சுய முயற்சியில தானே திருமணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது சுய முயற்சி. இப்போ நீங்க காதலோட 3 டைமென்ஷன் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 7, 5, 11 சம்பந்தப்பட்டிருந்தா வீட்லயே கல்யாணம் பண்ணி வச்சு வீட்ல இல்ல இவங்களுடைய காதல் நிறைவேறும். ஓகே. இப்ப இல்ல எனக்கு நான் இப்படி கேக்குறேனே, இப்ப 2 பேர் காதலிக்கிறாங்க, எந்த இடங்கள் சம்பந்தப்பட்டிருந்தா வீட்லயே அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. ஓகே நீ காதலிக்கிறியாப்பா பண்ணிக்கோ அப்படின்னு எந்த இடத்துல சம்பந்தப்பட்டிருந்தா 5, 7, 11 தொடர்பு இருந்து வீட்ல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட அந்த கல்யாணம் நடந்துரும். சரி, நண்பர்கள் துணையோட அல்லது புதன் சார் 5, 7ஓட புதன் சேர்ந்துட்டா போதும். நண்பர்கள் துணை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. இதுல இந்த காதல் திருமணத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து 5, 7 சம்பந்தப்பட்டு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா 6னா சண்டை சச்சரவு வரும், 8னா
அதனால பெரிய பிரச்சனைகள் வரும். சரி, காதலிச்சு பிரியறது எந்த மாதிரியான விஷயம்? இப்போ 5-7 சம்மந்தப்பட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க சார், குடும்பமும் அமைஞ்சிரும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 6-7 இது 6ஆம் அதிபதி தொடர்போ இல்லைன்னா அதுக்கு பின்னாடி 12ஆம் அதிபதியுடைய தொடர்போ வருது அப்படின்னா 12 தான் விவாகரத்து. அப்போ அந்த 12ஆம் பாவத்தோட கனெக்ஷன் ஆகி இருந்ததுன்னா இவங்களுக்கு கண்டிப்பா விவாகரத்து ஆயிடும். இப்படிதான் இதுதான் இந்த அப்போ ஒரு காதல், ஒரு திருமணம், இதை கணிக்கிறதுக்கே ஒரு 4-5 கிரகங்களை நீங்க வந்து பார்த்துதான் சொல்ல முடியுது. அது போலதான் வேலைக்கு வந்து இப்ப திருமணத்துக்கு எப்படி 7 எடுத்தோமோ அதே மாதிரி 10 தொழில், 6 வந்து சம்பளம் வாங்கிட்டு செய்யறது. இப்ப இது ரெண்டுமே 2ஆம் பாவத்தோட நமக்கு கனெக்ட் ஆகணும். ஏன்னா 2ஆம் இடம் வருமானம். அப்போ நீங்க இந்த அடிப்படையில இந்த 12 கட்டங்கள், அந்த 12 கட்டங்களை நீங்க ஒன்றாக பகுத்து வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ஜாதகர் வந்து திருமணத்தை பத்தி கேட்டா 2-3 கட்டங்களை இணைச்சி ஒரு பலன் சொல்றீங்க. வேலை பற்றி கேட்டா வேறு சில கட்டங்களை இணைச்சி பதில் சொல்றீங்க. அதே நேரம் வேற சில விஷயங்கள், இப்ப நான் வீடு கட்டுவேனா அல்லது வாகனம் வாங்குவேனா, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டா அதற்கு ஏற்ற கட்டங்களை இணைச்சுதான். இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா மெயினா வந்து 4ஆம் பாவம் சார். அது பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடுனா சுக்கிரன் சம்மந்தப்படுவாரு. இல்ல சொத்தா வாங்கி வைப்பாங்க அப்படின்னா செவ்வாய். இப்ப காலி இடம் தான் இவங்களுக்கு பிராப்தம் ஆகும் அப்படின்னா புதன். இப்போ இது எல்லாமே இப்ப இதெல்லாம் ஒரு கணக்கு. ஒரு ராசி சொல்லிட்டீங்க, லக்னம் சொல்லிட்டீங்க, நட்சத்திரம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் ஒரு கணக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.